ஒருத்தரால எதை வேணா ஸ்மெல் பண்ண முடியும். ஆனா ஒரு டிசீஸ ஸ்மெல் பண்ண முடியுமா? ஜாய் மில்னே இவங்க ஸ்காட்லாந்துல இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் நர்ஸ். இவங்களோட ஹஸ்பண்ட் லெஸ் மில்னே. ஜாயோட ஹஸ்பண்டுக்கு ஒரு 45 வயசு இருக்கும்போது அவர் மேல இருந்து ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் வர்றத ஜாய் நோட்டீஸ் பண்றாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஜாயோட ஹஸ்பண்ட் லெஸ்ஸுக்கு பார்க்கின்சன் அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேல இருந்து இந்த ஸ்மெல் வருதுன்னு ஜாய் ரியலைஸ் பண்றாங்க. ஜாய் இந்த விஷயத்த பார்க்கின்சன் சப்போர்ட் ஈவென்ட்ல இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க ஜாயை டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணி அவங்க கிட்ட ஒரு 12 டிஷர்ட்டை கொடுக்குறாங்க. அதுல பாதி பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டவங்க போட்டிருந்தது, மீதி ஹெல்தியா இருக்கிறவங்க போட்டிருந்தது. ஜாய் அதை ஸ்மெல் பண்ணி 5 டிஷர்ட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு டிஷர்ட்டை மட்டும் இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ரிட்டர்ன் பண்ண டிஷர்ட்டை போட்டிருந்தவருக்கு அந்த நோய் குணமாயிடுச்சு. மேபி அவர் குணமாயிட்டு இருந்ததை அந்த டிஷர்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க ஜாய். எதனால இந்த ஸ்மெல் வருதுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணப்போ இந்த பார்க்கின்சன் நோய் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் இந்த ஸ்மெல் வர்றதுக்கு காரணம்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜாய்க்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்மெல்லை சாதாரண மனுஷங்களால டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஜாயால் மட்டும் எப்படி முடிஞ்சது? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.